3.5 சென்ட் தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்தபடி மெயின் டோரை வச்சு இந்த 3 பிஹெச்கே வீட்டை ரொம்ப அட்ராக்டிவாக கட்டியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் ஃபோயர் ஏரியா பிளான் பண்ணி அங்கே பேஸ் கேபினெட்டோட டிஸ்பிளே யூனிட் கொடுத்து அதில் ஆர்டிஸ்டிக் மிரர் மாட்டியிருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. கிச்சனுக்கு டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில இருக்கிற பார்ட்டிஷன் வாலில் ஃபுட்டை ஈஸியாக சர்வ் பண்ணுறதுக்கு வசதியாக கர்டு ஷேப்பில் க்யூட்டாக ஒரு ஓப்பனிங் விட்டுருக்காங்க. பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. டார்க் பேஸ்டல் கலர்ஸில் எல்லா பெட்ரூம்ஸ்க்கு வார்ட்ரோப், கபோர்ட், டிவி யூனிட், ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. டைனிங் ரூமில் பார்த்தீங்கன்னா சீலிங்கில் சிஎன்சி கட் டிசைன் வித் அக்ரலிக் சீட் அண்ட் லைட்டோட அட்ராக்டிவாக ஃபால் சீலிங் ஒர்க், அது போக டிவி யூனிட், மாடலர் கிச்சனு எல்லா செமி ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணி வீட்டை ஒரு சூப்பரான 3 பிஹெச்கே செமி ஃபர்னிஷ் ஹவுஸாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது தெற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.5 சென்ட், அதாவது 1500 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ப்ரௌன், கிரே அண்டு ஒயிட் கலரில் பெர்கோலா டிசைன்ஸ், டெக்ஸ்டர் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து நிறைய லைட் எஃபெக்ட்ஸோட எலிவேஷனை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு மைல்டு ஸ்டீலில் பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 16க்கு 16. வெஸ்ட் சைடில் அவுட் சைட் பாத்ரூம் கட்டியிருக்காங்க. சைஸ் 6க்கு 3, இந்தியன் டாய்லெட் டைப். வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். தேக்கு மரத்தில் டபுள் டோர் டைப்பில் சூப்பரான டிசைனில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுறதுக்காக ஃபயர் ஏரியா. சைஸ் 6க்கு 5. ஆப்போசிட்டில் பேஸ் கேபினெட்டோட பெரிய உட்டன் டிஸ்பிளே யூனிட் ரெடி பண்ணி அதில் அழகாக ஆர்டிஸ்டிக் மிரர் மாட்டியிருக்காங்க. ஃபோயர் அடுத்து லிவிங் ஹால். சைஸ் 16க்கு 16. சீலிங்க்கு டபுள் லேயர் டைப்பில் ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. வெஸ்ட் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி யூனிட் ரெடி பண்ணி அதில் கீழே ஃப்ளோட்டிங் கேபினெட்ஸும் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு வசதியாக சைடில் ஓப்பன் செல்ஸும் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பேக் சைடில் சின்னதாக ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ் 16க்கு 11. ஒரு நல்ல லுக்குக்காக இந்த வார்ட்ரோபோட டோர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ப்ளீடிங் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா இருக்கு. மேலே லாஃப்ட் கபோர்ட், கீழே வார்ட்ரோப்ஸ், இன்பிட்வீனில் ட்ரெஸ்ஸிங் டேபிள், பக்கத்தில் ஸ்டடி டேபிள், அது போக ஈஸ்ட் சைடில் வால்மவுண்ட் டைப்பில் பெரிய டிவி யூனிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6க்கு 6. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க.
அடுத்து ஹாலில் இருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற டைனிங் ரூம் கென்றாரோ. சைஸ் 11x10. சீலிங்க்கு சென்டரில் சிஎன்சி கட் டிசைன் பேனல் வித் பேக்ரவுண்ட் அக்ரிலிக் சீட் அண்ட் லைட்டோட அட்ராக்டிவாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. கார்னரில் கிரானைட் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட்டும் மேலே ஓவர்ஹெட் கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் இருந்து டைனிங் ரூமுக்கு ஃபுட்ஸை ஈஸியாக சர்வ் பண்ணுறதுக்கு வசதியாக இன்பிட்வீனில் இருக்கிற அந்த பார்ட்டிஷன் வாலில் க்யூட்டாக சின்னதாக ஒரு கர்டு ஷேப்பில் ஓப்பனிங் விட்டுருக்காங்க. பார்க்க ஸ்டைலிஷாக நல்லா இருக்குது. இது பேக் சைட் எக்ஸிட். நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. டைனிங் ஸ்பேஸ் அடுத்து நார்த் வெஸ்டில் கிச்சன். சைஸ் 11x10. டேபிள் டாப்புக்கு பாலிஷ்டு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை செப்பரேட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு வசதியாக பேஸ் கேபினெட்ஸில் விக்கர் பேஸ்கெட்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக சைடில் கிளாஸ் டோர்ஸோட நிறைய ஓவர்ஹெட் கேபினெட்ஸ், சைடில் ஒரு பெரிய டால் கேபினெட்ஸ், அது போக மேலே லாஃப்ட் கபோர்டுன்னு நிறைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரெயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே எல் ஷேப்பில் 130 ஸ்கொயர் ஃபீட்டில் லாபி. லாபியில் இந்த கார்னரில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உட்டன் பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. பூஜா கேபினெட் நல்லா அகலமாக இருக்கிறதுனால பார்க்க கிராண்டாக இருக்குது. அது போக சிஎன்சி கட் டிசைன்ஸும் மேலே சின்னதாக கோபுரம் மாதிரி கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. இதுக்கு அட்டாச்சாக பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பெரிய டால் கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. ஸ்டோரேஜ்க்காக மேலே 16 அடி லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்டு இருக்கும். கீழே வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள், டிவி யூனிட்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8x4. வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்ட்டர், ஹெல்ப் வாஷர், டவல் பார், கிளாசெட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறதுனால ஃப்ரண்ட்டில் ப்ரைவேட்டாக பால்கனியும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 9x9. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணி சைடு ஹேண்ட் ரெயில கிளாஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்து லாபியிலிருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16x10.
அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 9x4. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து லாபிலிருந்து மேலே டெரஸ்க்கு போகிறோம். ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் வேடப்பட்டியில் லொக்கேட் ஆகிருக்கு. ஆர்எஸ்புரம் காந்தி பார்க்கில் இருந்து ஜஸ்ட் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், காந்திபுரம் மெயின் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஜஸ்ட் 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1 crore and 5 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீடைல்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.